ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா NZD CAD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் டவுட் ஏதாவது இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனை வந்து நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து கமெண்ட் செக்ஷனை நீங்கள் கேட்டிருந்தது பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் பற்றி வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இண்டிகேட்டர்ஸ் இதே நேமை டைப் பண்ணி நீங்கள் இந்த ஆத்தர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து அவைலபிள் ஆயிரும். அடுத்து வந்து கேட்டிருக்கிற டவுட்ஸ் எல்லாம் நம்ம வீடியோலேயே பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நான் வந்து வீடியோக்குள்ளே போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸு என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வீடியோட கடைசியில் நான் வந்து கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்கார்டில் பிஃபோர் மார்க்கெட் ஸ்டார்ட்டே வந்து நம்மளுடைய அனாலிசிஸ் வந்து கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் டேட் வந்து செக் பண்ணிக்கலாம். டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி தான் நம்மளுடைய கம்யூனிட்டியில் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ அதை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத நம்ம ஒரு வீடியோவை பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா NAZD CAD 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னொரு டவுட் வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, ஒரு ஆர்டர் பிளாக்கை வந்து நம்ம எப்படி வந்து வேலிடேட் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஒரு ஆர்டர் பிளாக்குக்கு மேலே லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னா வந்து வேலிடேட் பண்ணலாம். இன்னொரு டவுட் இருக்கும், சார் ஒரு ஆர்டர் பிளாக்குக்கு மேலே லிக்விடிட்டி இருந்தும் அந்த ஆர்டர் பிளாக் வந்து ஃபெயில் ஆகுது, அது வந்து ஏன் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த ஆர்டர் பிளாக்கில் இருக்கிற சப்ளை ஆர்டர் பிளாக், டிமாண்ட் ஆர்டர் பிளாக் ரெண்டுமே வந்து மார்க் பண்ணிக்கணும். இங்கே எடுத்துகிட்டு மேலே போய் அந்த ஒரு சப்ளை ஆர்டர் பிளாக்கை தொட்டுச்சு அப்படின்னா இந்த டிமாண்ட் ஆர்டர் பிளாக்கை இது ஃபெயில்டு பண்ணி கீழே இறங்கும். இது கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் SMT வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்புறம் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் ஒரே வீடியோவில் நம்மளால் கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. நீங்கள் கண்டினியூவாக வீடியோ பார்க்க உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகே, இந்த ஆர்டர் பிளாக்கை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி வந்து வேலிடேட் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு ஆள் வந்து இதை பார்க்குறப்ப உங்களுக்கு என்னவா தோணும் அப்படின்னா, இது ஒரு பாக்ஸ்க்குள்ளே வந்து சுற்றிட்டு இருக்குது. சரிங்களா? இவ்வளோ தான் சிம்பிளாக வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஒரு பாக்ஸ்க்குள்ளே சுற்றிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம லாங்குவேஜில் இது என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா கன்சாலிடேஷன் சொல்லுவோம். கன்சாலிடேஷனுக்கு மேலேயும் கீழேயும் லிக்விடிட்டி இருக்குது. சரிங்களா? லிக்விடிட்டி சிட்டிங் இருக்குது. உங்களுக்கு லைன் போட்டு காட்டணும் அப்படின்னா இங்கேயும் மார்க்கெட் வந்து அவ்வளோவா உடைக்கல, இங்கேயும் உடைக்கல. சரிங்களா? இது வரைக்கும் உடச்சி எடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா வரும். இதை இப்படி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா வரும். இங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஐடியா வரும். இங்கே லிக்விடிட்டி சிட்டிங் வந்து இருக்குது. சரிங்களா? லிக்விடிட்டி சிட்டிங் இருக்கிறப்ப கீழே இருக்கிற ஆர்டர் பிளாக்கும் மேலே இருக்கிற ஆர்டர் பிளாக்கும் ஹைலி வேலிடேட். அதுதான் வந்து விஷயம். இப்போ நம்ம ட்ரெண்டு என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா வந்து ட்ரெண்டோட நம்ம பார்க்குறப்ப தான் உங்களுக்கு வந்து ஹையான ஒரு மூமெண்ட் வந்து உங்களுக்கு நல்லா வந்து கொடுக்கும். சரிங்களா? ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா CH கொடுத்து அப்பில் வந்து போயிட்டுருக்கு. நம்ம அப்பில் வந்து ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுறப்ப நமக்கு பையிங் சைடு வந்து இதுதான் இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து பை. இப்போ வந்து பைக்கு நம்ம பார்க்குறப்ப ஒரு ஆர்டர் பிளாக் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஆர்டர் பிளாக்குள்ளே மார்க்கெட் வந்து வருது. சரிங்களா? மார்க்கெட் வந்து வந்தோடனே மார்க்கெட் என்ன ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்றத நம்ம வந்து மெயினாக வந்து பார்க்கணும். சரிங்களா? இப்போ இதை வந்து 15 மினிட்ஸுக்கும் நான் வந்து மாற்றுறேன். இது வந்து கேட்டிருந்தீங்க, சார் டைம் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் ரீஃபைன் பண்ணியும் காட்டுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. டைம் ஃப்ரேம் ரீஃபைன் பண்ணோம்னா இது ஒரு 15 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக். சரிங்களா? 1 ஹவருக்கு நம்ம எப்படி வந்து 5 மினிட்ஸில் CH வந்து பார்க்கணுமோ அதே மாதிரி 15 மினிட்ஸுக்கு நம்ம வந்து 1 மினிட்டில் CH பார்த்தா கூட நமக்கு போதுமானது. பட் இது 1 ஹவர் ஆர்டர் பிளாக் அப்படின்றதுனால 5 மினிட்ஸில் பார்க்கறது கொஞ்சம் நல்லது. சரிங்களா? 15 மினிட்ஸில் பார்த்தாலும் வேலிடா அப்படின்னு கேட்டோம்னா வேலிடு தான். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி வந்து 2 வகையான ஒரு என்ட்ரிஸையும் நம்ம வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆர்டர் பிளாக்குள்ளே வருது, ரீஃபைன் பண்ணி நம்ம இதை வந்து 15 மினிட்ஸில் வந்து ஆர்டர் பிளாக்கை வச்சுருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கிறதுக்கு 15 மினிட்ஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஆர்டர் பிளாக் கலரையும் மாற்றியாச்சு. இப்போ நமக்கு எது வந்து CH பாயிண்ட்டு அப்படின்னு வந்து கேட்டோம்னா இதுதான் நமக்கு CH பாயிண்ட். சரிங்களா? ஒரு கேனில் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ CH வந்து நமக்கு நடந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இங்கே நமக்கு CH வந்து நடந்திருக்கு. சரிங்களா? CH எப்படி நடந்திருக்கு அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இது ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இங்கிருந்து இது வரைக்கும் எடுக்கிறோம். எத்தனை பார் வந்து நமக்கு இருக்குது அப்படின்றத சும்மா ஜஸ்ட்டு நம்ம வந்து ரோட் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? எத்தனை பார் அப்படின்னா 12 பார் வந்து நமக்கு இந்த ஒரு பாயிண்ட் இது பண்ணுறதுக்கு எடுத்திருக்கு. சரிங்களா? இப்போ இம்பல்சிவாக உடச்சதில் எத்தனை பாயிண்ட் வந்து எடுத்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வெறும் 6 பாரில் உடச்சிருக்கு. சரிங்களா? 12 பார்லேருந்து 6 பார் அப்படின்னா 50%. சரிங்களா? 50%லேயே நம்மளுக்கு அடிச்சிருக்கு. இது வந்து இம்பல்சிவ் மூவா அப்படின்னு கேட்டோம்னா எஸ், இது வந்து ஒரு இம்பல்சிவ் மூவோட தான் CH வந்து நமக்கு பண்ணியிருக்கு. சரிங்களா?
இம்பல்சிவாக உடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ வந்து ஆர்டர் பிளாக் செலெக்ஷன் அப்படின்றது எப்படி பண்ணுவீங்க? ஆர்டர் பிளாக், ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக் நமக்கு ஏதாவது கிடச்சிருக்கா அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? நமக்கு இங்கே 50% ஆர்டர் பிளாக்கோட எதுவும் கிடைக்கல. ஸோ வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு இறக்குனாலும் சரி, இல்லை 15 மினிட்ஸுக்கு நீங்கள் ஏறினாலும் சரி, ரெண்டுமே உங்களுடைய ஃபேவர் தான். 15 மினிட்ஸில் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக் வந்து கிடைக்குது. அப்புறம் 1 மினிட்டுக்கு கொஞ்சம் இறக்கிடுங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 1 மினிட்ஸில் சிஹெச் பண்ணாலும் அது வேலிடு தான். சரிங்களா? இந்த ஆர்டர் ஃப்ளோவே நீங்கள் மார்க் பண்ணாலும் சரி, இல்லை ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணாலும் சரி. சரிங்களா? இது வரும் இப்படி ஆர்டர் ஃப்ளோ அப்படின்ற பட்சத்தில் ஆர்டர் பிளாக்கை வந்து மார்க் பண்ணுறீங்கன்னா இது வந்து வரும். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? எஸ்எம்டியை வந்து வேலிட் பண்ணுறவங்க அதுவும் வந்து சொல்லிடுறேன், கொஞ்சம் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். சரிங்களா? எஸ்எம்டியை வேலிட் பண்ணுறவங்க எஸ்எம்டி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோங்க, இன்வெர்ஸ் இம்பேலன்ஸில் இந்த இடத்துல வந்து இது இன்வெர்ஸ் இம்பேலன்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டு டைரக்ட் என்ட்ரி வந்து எங்கே போடுவோம், இந்த இடத்துல வந்து போடுவோம். ஓகேங்களா? இந்த இடத்துல போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வைக்கிறதுனாலும் ஓகே, இல்லை இங்கே வச்சிங்கனாலும் ஓகே தான். சரிங்களா? டார்கெட் பார்த்தீங்கன்னா மேலே தூக்கிட்டு போயிடுவீங்க. இது என்ட்ரி நம்பர் 1. சரிங்களா? மேலே வரைக்கும் தூக்கிட்டு போயிடுவீங்க. இப்போ ரெண்டாவது கொஸ்டின், சார் இது செஷன் டைமில் இல்லை, ஸோ செஷன் டைம் என்ட்ரிஸ் பார்க்குறவங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா செஷன் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சரிங்களா? செஷன் டைம் வருது. செஷன் டைம் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம், இது போல் வந்து செஷன் டைம் நமக்கு வருது. இதில் வந்து ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து எது அப்படின்னு பார்க்கணும். இப்போது ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து நார்மலாக தெரிஞ்சிருச்சு, என்ன அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் ராக்கெட் எடுத்துருச்சு, மேலே தான் வந்து போகிறோம் அப்படின்ட்டு. மேலே போகுதுன்னா எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ அங்கங்கே எல்லாம் பை அடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். அப்படி பார்க்குறப்ப பையிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்தே நான் எடுத்து காட்டுறேன். இது வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது ஒன்று வேலிட் பண்ணிக்கலாம். அடுத்து இது ஒன்று வேலிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு வந்து 3 ஆர்டர் பிளாக் இருக்குது. இப்போ இந்த ஆர்டர் பிளாக்கை வேலிட் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா லிக்விடிட்டி சிட்டிங் பாருங்கள். லிக்விடிட்டி சிட்டிங் இந்த இடத்துல இருக்குங்களா, பட்டோன்னா மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். மார்க்கெட் பட்டோன்னா சல்லுன்னு வந்து மேலே போகுதுங்களா, அவ்வளோதான். சிம்பிளான மேட்டர். சார் இங்கே என்னால் வந்து அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இங்கே என்ட்ரி போட்டுங்க. இங்கே வந்து உங்களுக்கு இன்வெர்ஸ் இம்பேலன்ஸ் வந்து ஒன்று இருக்கா, டைரெக்டாக ஒரு பாக்ஸை வரைஞ்சி இந்த இடத்துல கூட நீங்கள் என்ட்ரி போட்டு என்ட்ரி இங்கே, ஸ்டாப் லாஸ் இங்கே. சரிங்களா? இது செஷன் என்ட்ரி எடுக்கிறவங்களுக்கு. சரிங்களா? செஷன் என்ட்ரி எடுக்கிறவங்களுக்கு இவ்வளோ. இது வந்து நான் ஏன் வந்து இங்கே கரெக்டாக வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா கன்சல்டேஷனோட மேலே வரைக்கும் மார்க்கெட் சாலிடாக போகும்னு நமக்கு தெரியும். அதுக்கு மேலே மார்க்கெட் போகிறத வந்து நம்ம வேறு ஏதாவது ஆர்டர் பிளாக்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா தான் வேலிடேட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா எஸ்எம்டி பார்த்தும் நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் பேசிக் ரேஞ்சில் எஸ்எம்டி யூஸ் பண்ணி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது அவ்வளோ சேஃப் இல்லை. சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட்டில் நம்ம 2 வகையான என்ட்ரிஸ் பார்த்தாச்சு. செஷன் என்ட்ரியும் பார்த்தாச்சு, நார்மல் என்ட்ரியும் பார்த்தாச்சு. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். என்னுடைய பெஸ்ட்டு சஜஷன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாரும் செஷன் என்ட்ரி போகிறது வந்து பெஸ்ட்டு. சரிங்களா? நம்ம எதிர்பார்த்ததுக்கும் மேலே வந்து மார்க்கெட் வந்து போயிடுச்சு. சரிங்களா? 1 hour டைம் ஃப்ரேமில் நான் வந்து காட்டுறேன். இது வரைக்கும் மார்க்கெட் போயிருக்குங்களா. இப்போ மறுபடியும் 5 மினிட்ஸ்க்கு வரேன். மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு இம்பல்சிவ் மூவ்ங்களா, இந்த மாதிரி ஒரு மூவ் வருது அப்படின்னா மார்க்கெட்டை விட்டு நம்ம கொஞ்சம் வெளியில் இது பண்ணுறது கொஞ்சம் நல்லது. சரிங்களா? ஏன்னா வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம உள்ளே இருந்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் சேஃப்டி இல்லை. சரிங்களா? ஒரு வேளை இந்த இடத்துல சார் நான் டார்கெட்டை வந்து எடுக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னா மறுபடியும் இப்படி மேலே வரும், எப்பவுமே வரும். அது வந்து நோட் பண்ணிங்கன்னா தெரியும், எப்பவுமே இது வரைக்கும் வரும், இவ்வளோ தூரம் வராது. சரிங்களா? இது வரைக்கும் வரும். இங்கே கூட நீங்கள் உங்கள் டார்கெட்டை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம். சரிங்களா? அவ்வளோதான் விஷயம். ஓகேங்க, இன்றைக்கி நான் உங்ககிட்ட இதை தான் வந்து ஷோ பண்ணணும். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டாக நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.